ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி டின்னருக்கு லீவ் விட்டுட்டு வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க பிளேஸ் தான் ஜெயேந்திர சரஸ்வதி காலேஜுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு கடை. இந்த கடைக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் நான் வந்து சந்துக்குள்ளே இருக்கிற கடை அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சுருக்கேன். இந்த கடையில் கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஏன்னா இந்த இந்த கடை எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட். அட் தி சேம் டைம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு கடை தான். அதே மாதிரி இந்த கடைக்கு போகணும் அப்படின்னா ஈவினிங் 7 to 9:30 வரைக்குமே இங்கே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். லைனில் நின்று தான் பரோட்டா வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லைன் க்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் நிற்பாங்க. பட் சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க எப்போ போனாலுமே சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சாப்பிட கொடுத்துருவாங்க. பட் பார்சல் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி போன உடனே ஆளுக்கு ஒரு தோசை சொல்லிக்கிட்டோம். தோசையும் அதுக்கு சாம்பார், சட்னி அண்ட் தென் கார சட்னி கொடுத்துருந்தாங்க. சாம்பார் வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. சட்னியும் சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சட்னி அண்ட் தென் தக்காளி சட்னியும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 2 பரோட்டா, ஆளுக்கு ஒரு பரோட்டான்னு சொல்லி 2 பரோட்டா வாங்கியிருந்தோம். இவங்க கொடுக்குற குருமா சூப்பராக இருக்குங்க. இந்த குருமாக்காகவே இந்த இந்த கடை பரோட்டாவுக்கும் குருமாவுக்கும் தான் ரொம்ப ஃபேவரட்டான கடை. நீங்களும் யாராவது இங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நல்லா குருமாவில் ஊற வச்சு ஒரு வாய் குருமா, கொஞ்சம் குருமா, கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அது இந்த கடையில் டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்சல் வாங்குற மாதிரி இருக்கும். பட் வெயிட் பண்ணுறதுக்கு வர்த்தான கடை. ஃபைனலாக நாங்கள் ஆம்லெட்லாம் சாப்பிட்டுட்டு எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். இந்த கடைக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு டோட்டலாகவே 123 ருபீஸ் தான் ஆச்சு.